மற்றும் ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். நடிகர் விஜயன் பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை நீலாங்கரையிலிருக்கு தன்னுடைய இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு இல்லத்திற்கு விஜய் சென்றிருக்கக்கூடிய நிலையில் பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கும் போலீசார் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கும் அண்மை தகவல் விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, எவ்வளவு போலீசார் பாதுகாப்பு பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு போடப்பட்டிருக்கு? என்னென்ன அறிவுறுத்தல்கள் காவல்துறை தரப்புல விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம் ஷாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த சனிக்கிழமை, அதாவது 27ஆம் தேதி சனிக்கிழமை கரூர் வேலுசாமிபுரத்தில் மேற்கொண்ட அந்த தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரை அதிகப்படியான கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த நெரிசலில் இந்த சம்பவம் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அந்த பிரச்சாரத்திற்கு பிறகு அவர் புறப்பட்ட பின் தான் இந்த சம்பவங்கள் நடந்தது தொடர்ந்து செய்தியாக வெளிவந்து கொண்டிருந்தது. இந்த தகவல் தெரிந்தும் கூட திருச்சி விமான நிலையம் வந்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தரப்பிலிருந்து எந்த பதிலும் கொடுக்கப்படவில்லை. அவர் எந்த பதிலும் சொல்லாமலே சென்று விட்டார். தொடர்ந்து சென்னை விமான நிலையத்திலும் கூட அவரிடம் கேள்வி எழுப்ப முயற்சித்த போது அவர் பதிலளிக்காமல் சென்று விட்டார். அன்று தனது நீலாங்கரை இல்லத்திற்கு சென்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று காலை தான், அதாவது இது சனிக்கிழமை இரவு சென்றவர் இன்று காலை தான் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு தற்பொழுது பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது மற்றொரு இல்லத்திற்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே நீலாங்கரை இல்லத்தை பொறுத்தவரை அவர் வந்த உடனேயே இது மாதிரியான சம்பவங்கள் அடுத்தடுத்து கூட்ட நெரிசலில் மயக்கமடைந்தது, உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்தது போன்ற சம்பவங்கள் நடந்ததற்கு பின்னராக காவல்துறை பாதுகாப்பு அந்த இல்லத்திற்கு அவருக்காக கொடுக்கப்பட்டிருந்தது. அவரது இல்லத்திற்கு செல்லக்கூடிய வழியின் தொடக்க இடத்திலேயே பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருந்தனர். தேவை இல்லாமல் யாரும் உள்ளே செல்ல அனுமதி அளிக்கப்படாமல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவு விஜயின் இல்லத்திற்கு, நீலாங்கரை இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததையும் கூட பார்க்க முடிந்தது. அதற்காக பாம்ப் ஸ்குவாட் நேரடியாக வந்து அங்கு சோதனை செய்ததையும் பார்க்க முடிந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் காலையில் தான் நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்திருக்கிறார். குறிப்பாக நேற்று முழுவதுமே எங்கும் செல்லாமல் இருந்து இத்தனை விஷயங்கள் நடந்து, அதாவது கரூரில் இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்சி தலைவர்கள் நேரில் சென்று அவர்களது விஷயங்களை ஆறுதல்களை தெரிவித்திருக்கிறார்கள். அரசு தரப்பில் இருந்து நிதி உதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்த அரசியல் கட்சியின் கூட்டத்தில் நடைபெற்றதோ அந்த கட்சியின் தலைவர் தற்பொழுது வரை எந்தவித ஒரு நடவடிக்கையும் அவர்கள் நேரில் சென்று சந்திக்கவில்லை என்று தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் இவர்கள் தரப்பில், அதாவது தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருந்தும் கூட ஒவ்வொரு உயிரிழந்த நபருக்கும் 20 லட்சம் ரூபாய் என்ற நிதி உதவி அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த விஷயங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தற்பொழுது அவருக்கு 5 பேருக்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த இல்லத்திற்கு அவர் தனிப்பட்ட முறையில் ஓய்வெடுப்பதற்காக வந்திருப்பதாகவும் யாரையும் அரசியல் ரீதியாகவோ இல்லது கட்சி ரீதியாகவோ சந்திக்க வாய்ப்பில்லை என்றும் காவல்துறையினரிடம் தெரிவித்திருப்பதாகவும் இன்று மாலையில் அவரது கட்சி அலுவலகமாக இருக்கக்கூடிய பனையூர் அலுவலகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறையினரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதுவரை யாரையும் சந்திக்க வாய்ப்பில்லை, செய்தியாளர்களையும் சந்திக்க எந்த வித அழைப்பும் நாங்கள் கொடுக்கவில்லை என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் பட்டினப்பாக்கம் காவல்துறை தரப்பில் இருந்து பாதுகாப்பு தற்பொழுது பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரேவதி.